அது தங்கலான் படம் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படின்னா ரஞ்சித் வந்து மற்ற டைரக்டர் மாதிரி கிடையாது, ஒரு தத்ரூபமாக எடுக்கிற ஆள், அதாவது ரியாலிட்டியை அப்படியே கொண்டு வரவர். அதனால் எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் விக்ரம் சார் வந்து ரொம்ப உழைச்சிருக்காரு. அவர் இந்த அதாவது உழைப்புக்கு பேர் பண்ணவரே விக்ரம் சார் தான். அந்த ரொம்ப கஷ்டப்படுறது, உடம்பை இறக்கிறது, ஏற்றுறது, நம்மளால் சாதாரணமாக தினமும் வாக்கிங் போகிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் உடம்பை இறக்கிறது, ஒரு சீனுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்படுறக்கூடிய ஆள் அவர். அதனால் தங்கலான் படத்துக்காண்டி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ப்ரோ விக்ரம் படம்னாலே எப்போவுமே மாசாக தான் இருக்கும். அதுவும் இந்த கேரக்டர் வேறு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க, வில்லேஜ் ரோல் மாதிரி. அதனால் கொஞ்சம் புதுசாக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் ஸ்டோரி செலெக்ஷன் எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார். அதே மாதிரி விக்ரமும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, புதுசாக இருக்குது, பார்க்காத மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கெட்டப் பார்க்கும்போது ஒரு தத்ரூபமாக, நான் சொன்னேன் அவர் ரஞ்சித் அண்ணா எப்பயுமே தத்ரூபமாக தான் படம் எடுப்பார். அதாவது அவர் இமேஜினேஷனு ப்ளஸ்ஸு அந்த ஸ்டோரி ரைட்டிங்கு, ஸ்டோரி நரேட் பண்ணுறது எல்லாமே ரஞ்சித் அண்ணா அளவுக்கு வராது. அவருடைய படங்கள் பழைய படம் அவர் எடுத்து எக்ஸாம்பிள் மெட்ராஸே எடுத்துக்கலாம். அந்த வடசென்னை மக்களோட வாழ்க்கையை எப்படி தத்ரூபமாக நம்மளுக்கு காட்ட முடியுமோ அந்த மாதிரி தான் தங்கலான் படத்தில் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. லாஸ்ட் நம்ம படம் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருக்குது எக்ஸ்பெக்டேஷனு. விக்ரம் வந்து கெட்டப் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப உடம்ப வருத்தி அவர் எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவார். நார்மலாக அந்த படம் சூப்பராக இருக்குது. பார்த்தா நமக்கு பிதா மகனுக்கு பிறகு இந்த படம் தான் பார்க்குறது கொஞ்சம் அந்த கெட்டப்பில் வந்திருக்காரு. ரஞ்சித் படம் பார்க்கவே நார்மலாக இருக்கும், ஒரு சோசியல் கருத்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லர் பார்த்தா நல்லா இருக்குது. கண்டிப்பாக படமும் நல்லா வச்சு வரோன்னு நினைக்கிறேன். விக்ரம் சார் பேசின அந்த ஸ்பீச்சே நமக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இப்படிலாம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களா அப்படி நான் ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன், நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுறோன்ட்டு. அவருக்கு கம்பேர் பண்ணும்போது நாங்களாம் ஒரு கால் தூசு கூட கிடையாது. விக்ரம் சாருக்காண்டி அந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரஞ்சித் அண்ணா, விக்ரம் சார் 2 பேருக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுன்ற ஆர்வம் தூண்டுதாங்க. ஐயோ, அவர் போஸ்டர் பார்த்தாலே படம் பார்க்கறதுக்கான ஆர்வம் தூண்டுது. ட்ரெய்லர் பார்க்கணுக்கு அவசியமே கிடையாது. ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டோம், அந்த போஸ்டருக்கே அந்த ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அதாவது இது வந்து பேசக்கூடிய பொருளாக, இந்த படம் வந்து பல ஆண்டுகளாக பேசக்கூடிய பொருளாக படமாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஆஸ்கருக்கு தகுதியான படமாக தான் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு மாரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல வெற்றி அடையும் இந்த படம். நாங்களும் அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக அடி சொல்கிறேங்க, இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு ஃபிலிமாக தான் இருக்கும். அடுத்தது இவரோட பையன் படம் பைசின்னு. அவரும் 2 வருஷமாக எந்த படமும் கமிட் ஆகாமல் அந்த பைசின் படத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்பா புள்ள 2 பேருமே பக்காவாக இந்த வருஷத்துக்கு படம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிவியோட மியூசிக் நல்லா இருக்குண்ணா ட்ரெய்லர் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே அவர் கண்டிப்பாக ஜிவி சார் கண்டிப்பாக வந்து அவர் ஆக்டிங்கில் தான் போயிட்டு இருந்தார். இப்போ கண்டிப்பாக இந்த மியூசிக்கில் ஜிவி சாரை அடிச்சிக்க முடியாது. எக்ஸாம்பிள் ஆடுகளத்துலேருந்தே உங்களுக்கு தெரியும், ஆடுகளம் எவ்வளோ படம் பண்ணிருக்காரு. எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஜிவி சாரோட மியூசிக்கு நல்ல இதுவாக தான் அமையும். கண்டிப்பாக அது ஆகஸ்ட் 15 அடுத்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் கண்டிப்பாக ஓடுங்க. கரகாட்டக்காரன் எப்படி 1 வருஷம் ஓடிச்சோ இது கண்டிப்பாக ஓடுங்க. விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, இது வந்து வேறு லெவல் படமாக வந்து அமையும். கண்டிப்பாக சினிமாக்காண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன்னு விக்ரம் சார் தான். ஏன்னா அந்தளவு உழைப்பு வந்து யாராலுமே போட முடியாது அந்தளவு. ஏன்னா அவர் சொன்னார் லாஸ்ட்டு இது 3 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுத்தவர், 1 வருஷம் அந்த இது ட்ரெயிலில் நடந்தவர். அந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துன்னா நம்மளாம் சும்மா அவ்வளோதான் மன உடச்சலாகி சும்மா சாதாரண ஒரு சின்ன நமக்கு ஏதாவது நடந்தாலே அப்படியே ரொம்ப கஷ்டமாகி ஹைப்பர் டென்ஷன் ஆகி உட்காந்து கிடக்குறோம். அதெல்லாம் தாண்டி வந்திருக்காருன்னா ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்க தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷமாகவே விக்ரம் சாரை கருதுக்கலாம். நல்லா இருக்குங்க. அது பக்காவான படங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சிஜி அதாவது டெக்னிக்கலாக நமக்கு ஒன்றும் சிஜிபி எஃபெக்ட்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. கண்டிப்பாக அந்த படம் நல்லா தத்ரூபமாக இருக்கும். படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது நான் ஒன்றும் பார்க்கல, அந்த ட்ரெய்லருக்கே நமக்கு மிரட்டலாக இருக்குது.